தூத்துக்குடிக்கு ஸ்டெர்லைட்னா மதுரைக்கு டங்ஸ்டனா? ரெட்ட வேஷம் போடுறாங்களா டிஎம்கே? தமிழ்நாட்டையே குறி வைக்கிறாங்களா பிஜேபி? இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? சோ இதை வச்சு நீங்க கணிச்சிருக்கலாம். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, டங்ஸ்டன்னா என்ன, அதனுடைய சுரங்கமானது ஏன் மதுரையில தான் அமைக்கப்படுது, ஏன் இதை எதிர்த்து விவசாயிகள் எல்லாம் போராட்டம் நடத்துறாங்க. நான் உங்க தீப் டேனியல், வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்களுடைய அடிப்படை ஆதாரம் அதுதான். எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய சந்ததிக்கு நாங்கள் இதை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கோம். அதனால இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்து இந்த திட்டத்தை ரத்து செய்யணும் மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 3-4 நாளாவே தமிழ்நாடு மக்களே இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா மதுரை மக்கள் தீ பிளம்பா ஆயிட்டாங்க. அவங்க போராட்டம் நடத்தி அந்த இஷ்யூல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு மூல காரணமா அமைஞ்சிருக்க அந்த டங்ஸ்டனை பத்தி ஷார்ட் டெஃபினேஷன் நம்ம பாத்துடலாம் வாங்க. டங்ஸ்டன்ன்றது ஒரு உலோகங்க. இதனுடைய வேதியியல் சிம்பல் பாத்துக்கிட்டீங்கன்னா W. இதனுடைய மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உருகும் தன்மை 3000 டிகிரி செல்சியஸ்ங்க. உலகத்துல வேற எந்த உலோகத்துக்கும் இவ்வளவு ஹை டெம்பரேச்சர் மெல்டிங் பாயிண்ட் கிடையாதுங்க. இதோட யூசேஜ் பாத்துக்கிட்டீங்கன்னா, இது இந்த ராக்கெட்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை முனை இருக்குல்ல, அதுல யூஸ் பண்றாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான எலிமெண்ட்ங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய லைட், அதாவது மின் விளக்குல இதை யூஸ் பண்றாங்க. ஏன்னா மின் விளக்குல ஹை வோல்டேஜ்ல வரக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை தாங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த டங்ஸ்டன் கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ், குறிப்பா மொத்த உலோகத்தை அறுக்கிறதுக்கு, அதாவது கட்டிங் பண்றதுக்கு டங்ஸ்டன் தான் பயன்படுத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது டங்ஸ்டன் நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு தேவையான பொருள் தாங்க. டங்ஸ்டன் ஒரு அடிப்படை தேவையான பொருள் தான். ஆனா அதை எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் ஆனது மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில இருந்தா அது சரியா? கண்டிப்பா சரி கிடையாது. அது தப்பு தான். கிட்டத்தட்ட அதான் இப்போ இங்க நடக்க போகுது. நம்ம எல்லாருக்கும் மதுரையை பத்தி என்ன தெரியும்? மதுரைனா ரொம்ப பாசம் விளைஞ்ச மண்ணு, வீரத்துக்கு பேர் போன மண்ணு. அது மட்டும் இல்லாம பல மலை குன்றுகள் உள்ள இடம், இயற்கை வளம் உள்ள இடம், குறிப்பா தமிழர்களுடைய பாரம்பரிய சுவடுகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம். இதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா மத்திய புவியியல் துறைக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அங்க டங்ஸ்டன் கனிமம் இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த டங்ஸ்டனை எப்படியாவது எடுத்து பல பயன்பாட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கிற மத்திய அரசு இதை ஏலத்துக்கு விடுறாங்க. அந்த ஏலமானது எந்த கம்பெனிக்கு போய் சேருதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற கம்பெனிக்கு போய் சேருது. கிட்டத்தட்ட 2015 ஏக்கர் நிலப்பரப்பானது இந்த ப்ராசஸ்க்காக கொடுக்கப்படுது. இந்த ஜிங்க் கம்பெனியோடைய பேரண்ட் கம்பெனி தான் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூல இன்வால்வ் ஆன கம்பெனின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. சரிப்பா, ஏலத்தை கொடுத்தாச்சு. இப்ப இதனால இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா பிரச்சனை இருக்கு. பொதுவாவே இந்த டங்ஸ்டனை தோண்டிதான் எடுப்பாங்க. அப்படி ப்ராசஸ் பண்ணும்போது பல மலை குன்றுகளை தோண்ட வேண்டிய நிலைமை வரும். அது மட்டும் இல்லாம அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா, அதாவது சுற்றுப்பரப்பு ஏரியால கிட்டத்தட்ட 15 to 20 மீட்டர் தூரம் வரைக்கும் சுரங்க பாதைகளை அமைக்க வேண்டிய நிலைமை கண்டிப்பா வரும். இந்த மைனிங் ப்ராசஸ அப்படி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அந்த 2015 ஏக்கர் நிலப்பரப்பு சுற்றி உள்ள பவுண்டரிஸ்ல வரக்கூடிய கிராமங்கள் கண்டிப்பா பாதிக்கப்படும். எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பவுண்டரிஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் எல்லாமே தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள்ங்க. அதுலயும் குறிப்பா அரித்தப்பட்டி மற்றும் சமணப்படுகை, இங்கதான் குடவரை கோயில்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் கல்வெட்டு, சமணர் படுகை, மாங்குளம் தமிழ் கல்வெட்டு, இந்த 3 மூலியமா தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நம்ம தாய்மொழியான தமிழ், இதனுடைய எழுத்து ஆக்கம் 2300 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழர்களுடைய வாழ்வாதாரமான வரலாற்று அடையாளமான விஷயம் இங்கதான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குடவரை கோவில், சிவன் கோவில், இப்படி பல பகுதிகள் இருக்கு. பல தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் இருக்கு. அந்தந்த இடத்துக்கு அதற்கான சார்ந்த தன்மை இருக்கதான் செய்யுது. இவங்க இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த பகுதிகள் எல்லாமே பாதிப்படக்கூடிய வாய்ப்பு பெரும்பான்மையா இருக்குங்க. கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த மற்றும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருந்தாலும் இது சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவும் இருக்கு. குறிப்பா அழகர்மலை, இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா 72 வகையான ஏரிகள், 200 சுனைகள், 3 தடுப்பணைகள், அது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்ட அரிய வகையான பறவைகள், தேவாங்குகள், இப்படி அரிய வகையான உயிரினங்கள் இங்க வாழ்ந்துகிட்டு தாங்க இருக்கு. அப்படி இங்க சுரங்கம் அமைக்கப்பட்டா இயற்கையோட இவ்வளவு அழக கொண்ட இந்த பகுதியானது கண்டிப்பா பாதிக்கப்படும். இதனுடைய சுற்றுச்சூழல் கண்டிப்பா பாதிப்புக்கு உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன அந்த 2015 ஏக்கர் இடத்தை சுற்றி இருந்த பவுண்டரிஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்தோட எண்ணிக்கை மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா 11ங்க. அப்படி இங்க சுரங்கம் அமைக்கப்பட்டால் அந்த கிராமங்களுக்கும் பெரிய அளவுல பாதிப்பு உண்டாகும். ஏன், அந்த கிராம மக்கள் அந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமை கூட கண்டிப்பா வருங்க. அதனாலதான் கடந்த 4 நாள் நீங்க பார்த்த இந்த போராட்டம், இந்த மறியல், இந்த பேரணி எல்லாமே அதனாலதாங்க.
கடைசியா ஒரு வழியா இவ்வளவு போராட்டம் இந்த பேரணிக்கு அப்புறம் இப்ப என்ன பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்காமா, அதாவது இந்த பயோடிவர்சிட்டி பள்ளி இல்லாத இடத்துல மாத்தி நாங்க அந்த பவுண்டரி ஆனதை அமைச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இதுக்குமே பல சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே பவுண்டரி மாத்தி அமைச்சாலுமே கண்டிப்பா பாதிப்பு ஏற்படதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார நிலப்பரப்பு கண்டிப்பா பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மைனிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் இதுல இருந்து வரக்கூடிய அந்த நச்சு பொருட்கள், அதாவது கழிவு பொருட்கள், அதுல குறிப்பா அரிசனிக், காட்மியம், அப்புறம் லீட், இந்த மாதிரி தாது பொருட்கள்லாம் இருக்குங்களா, அந்த பவுண்டரி அல்லாத நிலப்பரப்புல கூட பாதிக்க வாய்ப்பு இருக்கு. மண்ணையும் நிலத்தையும் தண்ணியும் கண்டிப்பா இது வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம வீடியோட பிகினிங்ல சொன்ன மாதிரி தான் பிஜேபி கவர்மெண்ட் வேணும்னே தமிழ்நாட கார்னர் பண்றாங்களா? ஏன்னா இந்த டங்ஸ்டன் கனிமமானது தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிடைக்கக்கூடியவையா, இதர மாநிலங்கள்ல கிடைக்க வாய்ப்பே இல்லையா? ஒரு அனலைஸ் பண்ணதுல ஒரு டேட்டா பேஸ்ல என்ன சொல்லுதுன்னா, கர்நாடகால மட்டும் 42% கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான்ல 27%, ஆந்திர பிரதேசத்துல 17%, வெஸ்ட் பெங்கால்ல 5%, இதுக்கான மகாராஷ்டிரால 9%, அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, ஹரியானா, உத்தரகாண்ட் இதர மாநிலங்கள்ல 5% கிடைக்குதுங்க. அதே மாதிரி ராஜஸ்தான்லயும் வெஸ்ட் பெங்கால்லயும் மட்டும்தான் இதனுடைய மைனிங்கும் ப்ரொடக்ஷனும் நடக்கு. ஆனா என்னதான் ப்ரொடக்ஷன் நடந்தாலுமே இவங்களுக்கு இது எக்ஸ்போர்ட் பண்ற லெவலுக்கு இதோட ப்ரொடக்டிவிட்டி ஆனது அவங்களுக்கு கிடைக்கலங்க. அதனால இங்க என்ன பண்றாங்கன்னா, இதோட ப்ரொடக்ஷனை இன்னும் கூட்டியே ஆகணும், எக்ஸ்போர்ட் பண்ற லெவலுக்கு இதை கொண்டு போகணும்னு சொல்லி அந்த இந்துஸ்தானி ஜிங்க் என்ற கம்பெனிக்கு இந்த ஏலத்தை கொடுத்து தமிழ்நாட்டுல இந்த மைனிங் பண்ண சொல்லிருக்காங்க. நான் என்ன கேட்க விரும்புறோம்னா, தமிழ்நாட்டுல வெறும் 5% தான் இருக்கு. உங்களுக்கு ஏன் 42% இருக்கிற கர்நாடகா உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஆந்திர பிரதேசத்துல 17% இருக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியலையா? ஏன்னா உங்களுடைய நோக்கம் உண்மையிலே இம்போர்ட்டை பெருக்கணுன்றதா, இல்ல தமிழ்நாட்டுல உள்ள தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய வரலாற்று சுவடுகளையும் அழிக்கணுன்றது உங்களோட நோக்கமா? கண்டிப்பா 2வது சொல்றது உங்களோட நோக்கமா இருக்கணும். அதனாலதான் வெறும் 5% இருக்கிற இந்த ஸ்டேட்டை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த ராஜஸ்தான்ல ப்ரொடக்ஷன் ஆகும்னு சொன்னாங்க இல்லையா, அங்க ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி ஆகணும் மக்களே. ராஜஸ்தானும் இதர மாநிலங்களை போல ஒரு இயற்கை வளம் கொண்ட மாநிலமா தான் இருந்தது. ஆனா இண்டஸ்ட்ரீஸ் ஊடுருவ தான் இன்னைக்கு அது ஒரு பாலைவனமா இருக்குன்றத ஒரு அனலைஸ் ரிப்போர்ட் வந்து சொல்லுதுங்க. இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்றது வேற, ஆனா இண்டஸ்ட்ரியை ஊடுருவது வேறங்க. அதுக்கான விளக்கம் கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி அந்த மைனிங் ப்ராசஸ் ராஜஸ்தான் நடக்கும் இல்லையா, அந்த இடத்த நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சுற்று வட்டாரத்துல ஒண்ணுமே இல்லைங்க. அது வெறும் ஒரு மலைப்பகுதி மாதிரிதான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுல செலக்ட் பண்ண இடம் கூட கம்பேர் பண்ணுகையில அங்க ஒரு இயற்கை வளமோ இல்ல சுற்று வட்டாரத்துல கிராமங்களோ மக்கள் வாழ்ற ஒரு வாழ்வாதாரமோ இல்ல வரலாற்று சுவடுகளோ எதுவுமே கிடையாதுங்க. அது ஒரு பியூர் மலைப்பகுதியா தான் இருக்கு. ஆனா வேறல்ஸ் இங்க நம்மள செட் பண்ண இடம் பாத்துக்கிட்டீங்கன்னா, அது நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க, எப்படியாப்பட்ட இடம், எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படின்னு. அவங்கதான் சங்கி கவர்மெண்ட் நம்மள அப்படி கார்னர் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டா, நம்ம விடிய ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோமே ஒரு விடியலரசு, அவங்க அதுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு ஏலம் ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆனது எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்க அப்படியே எங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆரம்பத்திலே குரல் கொடுத்திருப்போம், அப்படி இப்படி இப்ப நான் ராஜினாமா பண்றேன், சட்டசபையில தீர்மானம் ஏத்துட்டோம், அப்படி இப்படின்னு இப்ப சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயங்க, மத்திய அரசாங்கம் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்னா ஓகே அபிஷியலா கண்டிப்பா அது வேற ஒரு மாநிலத்தில் நடக்குன்னா அந்த மாநில அரசாங்கத்துக்கும் முதலமைச்சருக்கும் அதை தெரிவிப்பாங்க, ஒரு கலந்துரையாடல் நடக்கும், இவங்களோட முடிவுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும். இதுதான் முறை. இது எப்படிங்க நடக்காம இருந்திருக்கும்? அதெல்லாம் சொல்லிருப்பாங்க, இவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாங்க. என்ன இவங்க 2000 வந்திருக்கும், அதுல இருந்து 200 ரூபாய் கொடுக்க வேண்டிய ஊபிஸ்க்கு கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க திருக்குறள் படிக்கிற மாதிரி நாங்க தீர்மானம் பண்ணிட்டோம்னு சொல்றாங்களே. மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த எத்தனை சட்டத்துக்கு எதிரா நீங்க எத்தனை தீர்மானம் கொண்டு இருக்கீங்க? அதுல ஒரு அணியை அவங்களால புடுங்க முடியுதா? புடுங்க முடியல. ஆக மொத்தத்துல அந்த சங்கி கவர்மெண்ட்டுக்கும் இந்த மங்கி கவர்மெண்ட்டுக்கும் மத்தியில மாட்டிக்கிட்டு முழிக்கிறது என்னமோ நம்ம மக்கள் தாங்க. சோ விவாஸ் நம்ம ஆஸ்யூஷுவல் வீடியோடைய எண்ட் கான்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். கான்க்ளூஷன் என்னன்னா, எதை பேஸ் பண்ணி இருக்க போதுன்னா, இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான். இங்க பாருங்க, இண்டஸ்ட்ரியை அமைக்கிறது டெவலப் பண்றது வேற, இண்டஸ்ட்ரியோட ஆதிக்கம்ன்றது வேற. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி ஆனது அமைக்கப்படுது அப்படின்னா அங்க ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமோ அவங்க பொருளாதாரமோ அவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ற மாதிரி அட் த சேம் டைம் அந்த இண்டஸ்ட்ரி நிறுவக்கூடிய அந்த நிறுவனத்துக்கும் லாபம் வர்ற மாதிரி அமைக்கப்படுறதா இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட் சொல்றது. வேறல்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆதிக்கம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு இடத்துல இப்ப நிறுவப்படுது ஒரு இண்டஸ்ட்ரி, ஆனா ஆல்ரெடி அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை அடிச்சு துரத்தி அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க வரலாறு அழிச்சு வெறும் அதை நிறுவக்கூடிய தொழிலதிபருக்கு
சுயலாபம் தரக்கூடிய விதத்துல அமைஞ்சா அது இண்டஸ்ட்ரியோட ஆதிக்கம் ஊடுருவல்னு சொல்லலாங்க. அதுதான் நாங்க வேண்டாம்னு சொல்றோம். இப்ப கரண்டா நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், நமக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கலாம். நம்ம இன்னைக்கு அடிச்சுக்குவோம், நாளைக்கு கூடிக்குவோம். ஆனா நம்ம கலாச்சாரம், நம்ம வரலாறு, இது ரெண்டு, நம்ம அடையாளம், இது மூணையும் அழிக்க எந்த ஒரு சக்தி வந்தாலும், நம்ம ஜல்லிக்கட்டு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட், மித்தேன், இது மூணுக்கும் எப்படி ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணி நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோமோ அதே மாதிரி இந்த திட்டம் கைவிடப்படம் தட்டியும் நம்ம இதே மாதிரி ஒன்னா இணைஞ்சு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதான் எங்களுடைய கருத்து. சோ இன் ஷார்ட், we support industrial development but in a right way. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க.